மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் 10th மேத்ஸில் எக்ஸாம்பிள் 5.6 பார்க்கலாம். இது 5வது பாடத்தில் ஏரியா குவாட்ரிலேட்ரல் அந்த டாப்பிக்கில் வரும். சம்மு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ் 8,6 5,11 -5,12 அண்டு -4,3. அதாவது இந்த 4 பாயிண்ட்டையும் வச்சு கவர் பண்ணக்கூடிய ஒரு நாற்கரத்தோட பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். சரி, இதுக்கு முதல்ல ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம். டயக்ராம் ரஃபாக போட்டால் போதும். சும்மா ஆக்சிஸ் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் ரெண்டும் வரைஞ்சிக்கிட்டு அந்த பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டாக கொஸ்டினில் கொடுத்தது அந்த மாதிரி 8,6 எங்கே வரும், 5,11 எங்கே வரும், -5,12 -4,3 இதெல்லாம் எங்கே வரும்னு சொல்லிட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக மென்ஷன் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் 8,6, செகண்டு பாயிண்ட் 5,11, தேர்டு பாயிண்ட் -5,12, ஃபோர்த்து பாயிண்ட் -4,3. ஸோ இந்த 4 பாயிண்ட்டையும் அப்ராக்சிமேட்டாக நம்ம குறிச்சிட்டோம். இப்போ இதை கொஸ்டினில் எப்படி கொடுத்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டராக ஏபிசிடி அப்படின்னு வச்சுக்கிட்டு இந்த லைனை ஜாயின் பண்ணி இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணி ஒரு நாற்கரம் உருவாக்கலாம். நாற்கரம் போட்டாச்சு. இப்போ இந்த நாற்கரத்துக்கு தான் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா முதல்ல இந்த 4 பாயிண்ட்டையும் வரிசையை எடுத்துக்கிட்டு அதுக்கு x1 y1 x2 y2 x3 y3 x4 y4ன்னு பேர் வச்சுக்கலாம். பாருங்கள், எடுத்தாச்சு. 8,6 அப்படிங்கிறத x1 y1 வச்சுக்கலாம். 5,11 x2 y2 -5,12 x3 y3 -4,3 x4 y4. ஸோ இந்த 4 பாயிண்ட்டையும் இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு பேர் வச்சு எடுத்துக்கிட்டோம். அடுத்தது இதுக்கான ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஃபார்முலா A = 1/2 x1 - x3 x2 - x4 y1 - y3 y2 - y4 இப்படி எடுத்துக்கலாம். இதே புக்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேறு மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும். இந்த ஃபார்முலாவும் புக்கில் இருக்குது. இந்த ஃபார்முலா புக்கில் வேறு ஒரு வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃபார்முலாவில் நம்ம கொடுத்துக்கிற வேல்யூலாம் அப்ளை பண்ணிக்கலாம். x1ஓட வேல்யூ 8. இப்போ x1க்கு 8 போட்டுக்கலாம். x3ஓட வேல்யூ -5. ஆனால் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -5. அடுத்தது x2ஓட வேல்யூ 5 அப்படி வச்சுக்கலாம். அடுத்தது x4ஓட வேல்யூ -4ன்னு சம்மில் கொடுத்துக்கிறாங்க. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வருது, அப்போ -4. y1ஓட வேல்யூ 6, y3ஓட வேல்யூ +12, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரதுனால -12. y2ஓட வேல்யூ 11, y4ஓட வேல்யூ +3, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -3. அப்போ 1/2 8 + 5 5 + 4 6 - 12 11 - 3 அப்படின்ட்டு வரும். இப்போ 1/2 8 + 5 13 5 + 4 9 6 - 12 -6 11 - 3 8 அப்படி எழுதிக்கிட்டு இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 1/2 13ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 104. அடுத்து மைனஸ் போட்டுக்கிட்டு 9ஐயும் -6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -54 வரும். அப்போ 104 -54 அப்படி எழுதிக்கலாம். 1/2 × 104 மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், +54. அடுத்த ஸ்டெப்பில் 104ஐயும் 54ஐயும் ஆட் பண்ணிட்டோம்னா 158ன்னு வரும். இப்போ 1/2 × 158 158ஐ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 79. அப்போ ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் 79 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த கணக்குகள் உங்களுக்கு
நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ.